ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தடி போற்றுகின்றேன் அடி. வணக்கம். இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்குற பதிவு என்னன்னா, காரகோ பாவனாஸ்தி விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இந்த கிரகங்கள் காரக வகிக்கிற கிரகங்கள் பாவகம் என்னென்ன அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, காரக வகிக்கிற கிரகங்கள் அப்படி என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தந்தைக்குரிய காரகராக ஆவாரு, சந்திர பகவான் தாய்க்குரிய காரகராக வருவாரு, சுக்கிரன் மனைவி அல்லது கணவன், செவ்வாய் சகோதரக்காரன், இந்த மாதிரி வரிசையா நம்ம எடுப்போம் இல்லைங்களா? குரு புத்திரக்காரகன். இந்த மாதிரி கிரகங்கள்ல ஒவ்வொன்றா எடுத்துட்டு வருவோம். அதே போல பாவகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாகவும், 4ஆம் இடம் தாய் ஸ்தானமாகவும், 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாகவும், 7ஆம் இடம் மனைவி அல்லது கணவன் ஸ்தானமாகவும், 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானமாகவும், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானமாகவும், இந்த மாதிரி ஸ்தானத்தையும் பிரிச்சு எடுப்போம். இந்த ஸ்தானத்துல அந்த காரக கிரகங்கள் உட்காந்தா அதுதாங்க காரகோ பாவனாஸ்தி ஆகும். அந்த திசை நடந்தா அவங்களுக்கு உண்டான பாதிப்புகள், ஏதாவது பிரச்சனைகள், உறவுகள்ல ஏதாவது பாதிப்பு, பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி, சரிங்களா? அந்த ஜோதிட விதியில விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறதுனா நாம ஒரு தொடர்ச்சியா பதிவா பார்த்துட்டு வரோம். விதி விலக்குகள் இப்படி இப்படி இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது அப்படிங்கிற. இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆயுள் காரகர் பத்தி நாம இன்னைக்கு பேசுறாங்க. ஆயுள் காரகரான சனி பகவான் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா அது ஜோதிட விதிப்படி அது காரகோ பாவனாஸ்தி ஆகுமா, இல்ல விதி விலக்குகள் என்னென்ன அப்படிங்கறத, அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா எந்த மாதிரி யோகங்கள் கொடுப்பாங்க, அவர் நீச்சமாக இருந்தா அது எந்த மாதிரி பாதிப்பு இல்லாத தன்மை இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம், சரிங்களா? அப்புறம் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த ஜாதகம் பத்தியும் ஒன்னு ரெண்டு சொல்லலாம்னு இருக்கேன், சரிங்களா? இப்ப வாங்க சனி பகவானுடைய 8ஆம் இடமும் ஆயுள் ஸ்தானம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம், சரிங்களா? இப்ப சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்துக்கு மட்டும்தான் அவர் அதாவது ஆயுள் காரகரா அப்படின்னா, அவர் மற்ற விஷயங்கள்ல நிறைய விஷயத்தில் காரகரா வருவார். அது 1-2 நான் இப்ப சொல்லிடுறேன், சரிங்களா? இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டா அவரு மெயினா ஆயுளுக்கு காரகரா வர மாதிரியே, அடிமை வாழ்வு, அடிமை தொழில்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் அவரே காரகரா வருவார். கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் அவர் காரகரா வருவார். அடுத்தது வீண் விவாதம், தேவையில்லாம போய் சண்டை போடுறது, ஒருத்தர்கிட்ட அதாவது ஒரு மாதிரியா பேசிட்டே சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போற எண்ணங்கள் வர்றதுக்கு. அடுத்தது சித்த சுவாதீனம் இல்லாத தன்மை, சோம்பேறித்தனம், கெட்ட பெயர் எடுக்கிறது, நரம்பு தளர்ச்சி. நரம்புனாலே புதன் தான் வருவார், இருந்தாலும் இவரும் வருவார், சரிங்களா? ஒரு வகையில இவரும் வருவார். அப்புறம் கடுகு, அப்புறம் உளுந்து, நெல் இருக்குங்களா, நெல், அதில் செய்கிற எண்ணெய், இது எல்லாமே அவர் காரகராக வருவார், சரிங்களா? அப்புறம் கருப்பு நிறம், அதுக்கும் அவரே காரகராக வருவார். நீல கலர் கல் இருக்குங்களா, மோதிரமா செஞ்சு போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் அவங்களுடைய பாதிப்பு ஏதாவது இருந்தால் நீல கலர்ல மோதிரமா சில பேர் செஞ்சு போட்டுக்குவாங்க, சரிங்களா? அடுத்தது அவர் கிரகங்கள்ல பாலினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் அழி கிரகமா வருவாரு சனி பகவான், சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ 1-2 மட்டும் சொல்லலாம்னு நான் சொன்னேன், சரிங்களா? இன்னொரு பதிவா வேணா காரகத்துவத்தை பத்தி நான் தனியா போடுறேன். இவங்களுக்கு இன்னும் என்னென்ன காரகம்லாம் இருக்கு, ஏன்னா மூல புத்தகங்கள்ல அதிகமா கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் இந்த கிரகங்கள் காரக வகிக்கும். நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்தோன்னா இந்த இவரை வச்சு எடுங்க பாருங்க, பலன் துல்லியமா வரும் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் இன்னொரு வாட்டி பதிவா கூட போடுறேன். இப்போ 1-2 மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு, சரிங்களா? இப்போ சனி பகவான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் காரகரா வருவாரு அப்படிங்கிற மாதிரியே அந்த 8ஆம் பாவத்துக்கும் என்னென்ன காரக வகிக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, 8ஆம் இடம் லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 8ஆம் இடம் அது ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா? அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு காரக வகிக்கிற அமைப்பு என்னென்ன அப்படின்னா, பெண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டானா அது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு 2 வகையா நம்ம எடுப்போம், சரிங்களா? ஆணுக்கு ஆயுள் ஸ்தானமாகவும், பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானமாகும். இது 2 விதமா எடுப்போம். அடுத்தது
அது அவமான ஸ்தானம். ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அவமானம் எல்லாம் வருதுன்னா அந்த 8ஆம் இடத்தை போய் செக் பண்ணி பாருங்க. அது சம்பந்தம் ஏதாவது இல்லாம அவங்களை அந்த பிரச்சனை அந்த காலகட்டத்தில் வராது. சரிங்களா. அடுத்தது வந்து வீண் அலைச்சல். சரிங்களா. அதுக்கும் அந்த 8ஆம் பாவகமே அந்த இடத்த குறிக்கும். அதுக்கப்புறம் வாகனங்களால கண்டங்கள் வர்றது, கலஸ்திர விரோதம், மனைவி அல்லது கணவன் அப்படிங்கறது, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமா வர்றதுனால அது மூலியமா குடும்பஸ்தானமா அமைப்பு. மனைவி அல்லது கணவன்னா 8ஆம் இடம் குடும்பஸ்தானமா வரும். சரிங்களா. அதையும் நாம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து திடீர் விபத்து, அறுவை சிகிச்சை. அடுத்தது இதுக்கு கெட்டதே தான் வருங்களா, அதாவது தீய பலனே தான் கொடுக்குமா 8ஆம் இடம் அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. நல்ல யோகமான அமைப்பும் 8ஆம் இடத்துல உண்டுங்க. திடீர் அதிர்ஷ்டம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுவும் அந்த 8ஆம் பாவத்துல இருந்தாங்க அந்த ஜாதகருக்கு வரும். திடீர்னு பணம் கிடைக்குது, திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றது, வெளிநாட்டு பிரயாணம் போறது, இப்படிலாம் எடுக்கிறாங்களா, அந்த யோகமான அமைப்பும் அந்த 8ஆம் இடத்துல இருந்து தான் நம்ம எடுப்போம். சரிங்களா. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா. இப்போ வந்து மெயினா 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்தோன்னா ஆயுள் ஸ்தானம் ஆகும். அந்த ஆயுள் ஸ்தானத்துல இந்த ஆயுள் காரகரான சனி பகவான் போய் உட்கார்ந்தா அது காரகா பாவனாஸ்தி விதியில வருமா அப்படின்னா அது வராதுங்க. சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா மூல நூல்கள் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஆயுள் காரகரான சனி பகவான் அந்த ஆயுள் ஸ்தானத்திலே போய் உட்கார்ந்தா அது தீர்காயுள் தான். அது எந்த ஆயுள் ஸ்தானத்துல இருப்பதால சனி பகவான் இருப்பதால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவங்களுக்கு தீர்காயுள் உண்டு அப்படின்னு தான் நம்ம பலன் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னே மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது காரகோ பாவனாஸ்தி விதியில வராது, விதி விலக்குல தான் இருக்கு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த ஒண்ணு மட்டும் நம்ம ஆயுளுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப எடுத்ததுன்னே அந்த சனி பகவான் இருக்காரு, அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமான்னு அது மட்டும் நாம எடுக்கக்கூடாது. அது 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 இந்த ஸ்டெப் வந்து 2-3 விதமா இருக்கு. சரிங்களா. அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா. இப்ப சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 12 லக்னத்துக்குமே சரிங்க, அவர் 8ஆம் இடத்துல இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா. அந்த விதி இல்ல, விதி விலக்குன்னு தான் இருக்கு. சரிங்களா. அதாவது ஆயுள் ஸ்தானத்துல 8ஆம் அதிபதி போய் உட்காந்தா அது தீர்காயுள் தான், ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கம் இல்லை, எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்ப வந்து அந்த என்னென்ன லக்னத்துக்கு அவர் உச்சமா இருந்து யோகமா செய்வாரு, அவர் நீச்சமா இருந்தா அது நீச்சத்துல இருந்து யோகமா செய்யற அமைப்பு என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் உள்ள வந்து கட்டத்து மூலியமா உங்களுக்கு விரிவா சொல்றேன். சரிங்களா. இப்ப வந்து சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தா அது வந்து விதியில இருந்து விதி விலக்கு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆயுளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவங்க தீர்காயுள் தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா. மறைவு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு எதுவுமே பார்க்க வேண்டியது. ஆனா அவங்களுக்கு தீர்காயுள் இருக்கா இல்ல மத்தியமாயுள் நெடுவாயுள் இந்த மாதிரிலாம் பிரிச்சு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நம்ம உள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. உடனே அப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க, அவங்களும் பாதிக்கப்படாம இருக்கணும். அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க, அவங்களும் நல்ல அமைப்புல இருக்கணும். 8க்கு 8ஆம் இடமானா லக்னத்துக்கு 3ஆம் இடம், அதுவும் எந்த அமைப்புல இருக்காங்க, இந்த 3மே நல்லா இருந்தானா அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, தீர்காயுள் ஜாதகம் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது வந்து இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிருந்தானா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். சரிங்களா. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1, 5, 9 வந்து நம்ம செக் பண்ணிடணுங்க. இது எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவங்களுக்கு ஆயுளுக்கு வந்து பங்கம் வருமே, பிரச்சனை வருமே தவிர மற்ற எந்த விஷயத்திலும் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா. இப்ப வந்து நான் எந்தெந்த லக்னத்துக்கு யோகமா பேசும், அது எந்த மாதிரி இருக்கணும், இப்ப தோஷமாயிகை சனி 8ஆம் இடத்துல இருந்தாலும் அது எப்படி வந்து யோகமா பேசும் அப்படிங்கிறத நம்ம கட்டத்து மூலியமா பார்க்கலாம். சரிங்களா. இப்ப வந்து உதாரண லக்னமாக மீன லக்னத்துக்கு இப்போ மீன லக்னத்துக்கு 8ஆம் இடம் துலமா வரும், 7, 8. இங்க 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உச்சம் பெறுவார். சரிங்களா. இந்த லக்னத்துக்கு இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 11, 12க்கு அதிபதியாக வருவார். சரிங்களா. மரகாதிபதியாகவும் வருவார் மீன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும். இவர் உச்சம் பெற்று இருந்தா இவங்க திசை நடந்தா இது வந்து காரகோ பாவனாஸ்தி விதி இல்லை, எல்லா லக்னத்துக்குமே 8ஆம் இடத்துல சனி இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது, அது ஆயுள் தீர்காயுள் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்.
சரிங்களா. இருந்தாலும் இது வந்து இந்த திசை இந்த ஜாதகருக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அதையும் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லைங்களா. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வரேன் சரிங்களா. இப்போ வந்து இந்த லக்னத்துக்கு 11, 12 கூடியவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று திசை நடந்தால் இது நல்ல யோகமாக தாங்க பேசும் சரிங்களா. இங்கே 12ஆம் அதிபதி போய் உச்சம் பெற்றிருக்காரு, இவரே மாரகாதிபதியும் ஆவார், பாதிப்பு கொடுப்பாரு, அது 8ஆம் இடமா வச்சு அந்த திசை நடந்தால் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க சரிங்களா. இங்கே உச்சம் பெற்று 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த ஜாதகருக்கு தொழில் முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்க சரிங்களா. எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு இருக்காது. இங்கே புதன் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியான குரு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கங்க சரிங்களா. இங்கே இந்த ஸ்தானாதிபதி போய் நீச்சம் ஆயிட்டாங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடும் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு போய் நீச்சமாகி அந்த ஸ்தானத்துல உச்சம் பெற்றும் சனி பகவான் இருந்து திசை நடந்தானா இந்த உச்சத்துக்கு பங்கமாகி அது பாதிப்பு கொடுக்குற அமைப்பாக ஆயிடும். தொழில் ஸ்தானத்தையும் பார்வை செய்யறதுனால தொழில் மூலயமா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சரிங்களா. அதே சுக்கரன் இவரோட சேர்ந்து இருந்தா ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. ஆயுள் பங்கமும் இல்லை, நல்ல அமைப்பா இருக்கும் சரிங்களா. இங்க லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க. அவரே ஏன்னா 10ஆம் அதிபதியும் ஆவார். ஏன்னா தொழிலுக்கும் காரகரே சனி பகவான் ஆவறதுனால 3ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால ஏதாவது பாதிப்பு தொழில் மூலயமா கொடுப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறதுனால அங்க குரு எப்படி இருக்காங்க அவங்களும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா இங்க சனி திசை நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் தான் தருமே தவிர தோஷத்தை கொடுக்க மாட்டாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படின்னு நான் சொன்னது என்னன்னா திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. வெளிநாட்டுல இருந்து வருமானம் பணம் வர்றது அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி இவங்களை ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் ஏதாவது சொந்தமா செஞ்சிட்டு இருந்தாலும் நல்ல அமைப்பா தான் இருக்குமே தவிர எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா. ஆயுளுக்கும் பிரச்சனை இல்லை, யோகமா தான் பேசும் சரிங்களா. அடுத்தது வந்து மிதுன லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வந்து மகரம் வரும். அங்க மகரத்துல சனி ஆட்சி பெறுவார். இது யோகம். இந்த திசை நடந்துச்சுன்னா இந்த லக்னத்துக்காரங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்ல யோக பலனையே செய்வார். என்ன காரணம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இவர் பாக்யாதிபதியா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால இது நல்ல அமைப்பா தான் இருக்குமே தவிர தோஷமா பேசாது. அடுத்ததும் ஆயுளுக்கும் பங்கம் இல்லை, நல்ல அமைப்பாவே இருக்கும். இங்க புதனும் 5ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இவரே 9ஆம் அதிபதியும் ஆவறதுனால இங்க 2 பேரும் எந்த அமைப்புல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா. இது யோகமா தான் பேசும், தோஷமா பேசாது. அடுத்தது வந்து மெயினா இந்த லக்னத்துக்கு போகணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு இவர் பகையா வருவார். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சனி மூல திருகோண ராசியில ஆட்சி பெற்று 8ஆம் இடத்துல இப்படி இருந்தானா இவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா இது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது. ஏன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாதான் மனைவி வலிமா தசை நடந்தான பிரச்சனையும் குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர அந்த 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சதால இங்க 7ஆம் இடத்த பலனை விட 8ஆம் இடத்த பலனை தான் அவர் அதிகமா செய்வாரே தவிர 7ஆம் இடத்த பலன் அதிகமா செய்ய மாட்டார் சரிங்களா. இங்க சூரியன் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. குடும்பாதிபதி நல்ல அமைப்புல இருந்தா குடும்பத்துல பாதிப்பு கொடுக்காது, தொழில நல்லாவே இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சரிங்களா. இங்க 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆயுளும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. பாதிப்பு அதுல எதுவும் கிடையாது. இங்க என்ன சாரத்துல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சாரநாதம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது வந்து இந்த லக்னத்துக்கு பகை கிரகம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது இந்த திசை நடந்தாலும் அவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் தான் கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது கன்னியா லக்னம். இப்படி கன்னியா லக்னத்துக்கு 5, 6 கூடியவர் போய் 8ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்காரு. இவரே பஞ்சமாதிபதியும் ஆவாரு. இப்படி நீச்சம் பெற்றிருந்தா இந்த திசை நடந்தா ஆயுள் ஸ்தானத்துல ஆயுள் காரகனே நீச்சம் ஆயிட்டாரு. இது பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொடுக்கற வாய்ப்பு உண்டு
சரிங்களா. அது என்ன காரணம்னா, இந்த இடத்துல பகை பெற்று சனி பகவான் உட்காந்துருக்காரு, சரிங்களா. அதுவும் நீச்சமாயி வேற இருக்காரு. அடுத்தது இந்த லக்னத்துக்கு ஒரு வந்து 3ஆம் அதிபதி பகை, இந்த புதனுக்கு வந்து பகை கிரகமாகவும் இந்த ஸ்தானம் ஆகிறதுனால நீச்சமாக இருந்து திசை நடந்தானா கண்டிப்பாக அந்த திசை காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, புத்திரஸ்தானம் அதிபதி அப்படி 5ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலயமா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது குழந்தைங்களுக்கு வைத்திய செலவு வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெருக்கடி அந்த ஜாதகர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆயிட்டானா கொஞ்சம் உச்ச அமைப்புல போறதுனால பாதிப்பு அவ்வளவா வராது, சரிங்களா. அல்லது அந்த ஸ்தானாதிபதி இப்படி ஆட்சி பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோக அமைப்புல அவர் போறதுனால இது யோகமா தான் பேசும். என்னடா இந்த செவ்வாய் பகை கிரகமா இருக்கே, அவங்க அங்கேயே இருந்தா அது பாதிப்பு கொடுக்காதான்னா கொடுக்க மாட்டாரு, நல்ல யோக பலனே தான் செய்வார், சரிங்களா. அதுக்குண்டான கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குமே தவிர அதிகமா போகாது. அவர் ஸ்தானாதிபதி கூட இருக்கிறதுனால அந்த கிரகத்துக்கு வலு அப்படிங்கறதுனால, அந்த ஸ்தானாதிபதி கூட இருக்கிறதுனால வலு அப்படிங்கறதுனால பாதிப்பு கொடுக்காது, யோகமா தான் பேசும், சரிங்களா. அல்லது அந்த செவ்வாய் வந்து இப்படி பரிவர்த்தனை மூலயமா இப்படி இருந்தாலும் உச்சம் பெற்றிருந்து அந்த 4ஆம் பார்வையை பார்த்தாலும் இப்பயும் இந்த சனி தசை யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது, எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது. இவர் செவ்வாய் லக்னத்துல இருந்தாலும் நல்லாவே இருக்கும். இங்க லக்னத்தில் பகையா இருக்காரு செவ்வாய் நினைக்காதீங்க, அவர் 8ஆம் பார்வையா சனியை பார்த்துடுவாரு. லக்னத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பாவே இருக்கும், சரிங்களா. பாதிப்பு கொடுக்காது சனி திசையில, ஆயுளுக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது, சரிங்களா. இப்ப நான் போட்டிருக்க அமைப்பு எல்லாமே வந்து அது யோகமா பேசுற அமைப்பு தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்ப மற்ற லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டானா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு உண்டான நட்பு கிரகங்களான லக்னாதிபதியோ அல்லது 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அந்த சனியோட சம்மந்தப்பட்டுட்டாலும் அது வந்து தோஷமா பேசாம யோகமா தான் பேசும், சரிங்களா. அங்க சனி ஏதாவது வக்கரமாகி ஏதாவது 8ஆம் இடத்துல இருந்தானா அந்த 8ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தானா அந்த டைம்ல லக்னாதிபதியும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டு அந்த சனி திசை நடந்தாங்க ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமே தவிர இல்லைன்னா அந்த பிரச்சனை வராது, சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம எடுத்ததுன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு, ஆயுள் ஸ்தானத்துல இருக்காரு, பாதிப்பு கொடுத்துருமான்னு நம்ம எடுக்காம இந்த மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி மற்ற லக்னத்துக்கும் அந்த சுபர்களுடைய சம்பந்தமோ அந்த ஸ்தானாதிபதி வலுவாகவோ இருந்தா சாரநாதனும் வலுவாக இருந்தானா கண்டிப்பா அது யோகமா தான் பேசும். உடல் ஆரோக்கிய குறைபாடும் எதுவுமே அந்த ஜாதகருக்கு வராது, சரிங்களா. இப்ப வந்து என்னுடைய அனுபவத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்த்தோம், சரிங்களா. அவங்களுக்கு வந்து வேற விஷயமா பார்க்க வந்திருந்தாங்க எங்ககிட்ட, சரிங்களா. அவங்க வந்து சிம்ம லக்னமா இருந்தாங்க. சிம்ம லக்னத்துக்கு 10ல தொழில் ஸ்தானத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருந்தாரு. ஏன்னா ஒரு தொழிலுக்கும் காரகர் ஆவார் இல்லைங்களா. அப்படிங்கறதுனால தொழில் ஸ்தானத்துல இருந்தா அது எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கறதும் நாம எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி இருந்தானா தொழில் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்காதுங்க. ஏன்னா தொழில்காரரே தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி இருக்கு இல்லைங்களா. ஆனா அந்த சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும், கடக லக்னத்துக்கு எப்படி இருக்கும்னு என்னோட ஆய்வு வந்து நான் ஒரு தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுல வந்து எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு சனி திசை கடந்து வந்தவங்க அப்படிங்கறதுனால வேற விஷயமா என்கிட்ட பேச வந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி அந்த திசை, இப்ப நான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன்னா அவங்க பிரச்சனை கேட்டு வந்ததை சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சனி பகவான் பத்தி நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க சனி தேச சிம்ம லக்னம் கடந்து வந்திருக்கீங்க, இந்த காலகட்டங்கள்ல நீங்க தொழில கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமா சந்திச்சு வந்திருப்பீங்க. அதாவது குடும்பத்துல பிரச்சனைகள், அதாவது பொருளாதார பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுங்களா, அது எந்த மாதிரி உங்களுக்கு அந்த திசை இருந்தது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நாம வந்து ஒரு அனுபவத்துல எடுத்திருக்கோம், இந்த இடத்துல இந்த ஸ்தானாதிபதி இப்படி இருக்காரு, அந்த ஸ்தானத்துல அந்த கிரகம் இப்படி இருக்கு, இந்த பலன் கொடுக்கறதுக்கு 75% 80% வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்மளுடைய அனுபவத்துல நம்ம அந்த கிரகத்தை ஒரு நிர்ணயம் பண்றோம். ஆனாலும் நம்மளால 100% அந்த பலனுக்குள்ள நேரடியா போக முடியாதுங்க. ஓரளவு தான் நம்மளால போக முடியும். இந்த கிரகம் இந்த ஸ்தானத்துல இருந்தா இந்த திசை நடந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அல்லது யோகம் கொடுக்கும் அப்படிங்கறத ஓரளவு தான் நம்ம பக்கம் போக முடியும், சரிங்களா. அது எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் திறமசாலியாக இருந்தாலும் 100% அதை எடுக்க முடியாதுங்க, சரிங்களா. ஆனா
நாம் நேரடியாக அவங்களுக்கு அந்த ஜாதகர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானா அது நம்மளுடைய அனுபவத்துக்கு அது மேலும் அது மெருகூட்டி மேலே கொண்டு வர அமைப்பு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்மளுக்கு நேரடியாக நம்ம ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய ஜாதகர்கிட்ட எனக்கு சந்தேகமாக இந்த அமைப்பில் இருக்கிறவங்ககிட்ட அந்த கிரக அமைப்பு அவங்களுக்கு இருந்தானா அது நான் கேட்காம வர்றதே கிடையாது. உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு இந்த திசை உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு கொடுத்துச்சு அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கும் அதை நான் சொல்லி மீதி அவங்கக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க அதிகமாக ஆர்வமாக இருப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பில் இப்போ நான் ஏற்கனவே சனி பகவான் பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்போது கரெக்டாக எனக்கு அந்த கையில் அந்த ஜாதகம் என் கைக்கு வந்ததும் அது ஆர்வமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில், அதாவது அவங்க சிம்ம லக்னம் ஆண் ஜாதகம் நான் போட்டே கூட உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? சிம்ம லக்னம் ஆண் ஜாதகம் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? அங்கே உட்காந்து சனி திசை முழுவதும் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இருங்க அவங்க ஜாதகம் போட்டு நான் சொல்கிறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதுதாங்க அவருடைய ஜாதகம். நான் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல, இந்த கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு இப்படி தான் இருந்தது. சரிங்களா? அது மட்டும் நான் எடுத்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுக்காக இது போடுறேன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா, இப்போ எந்த திசை மோசமாக அமைப்பில் இருந்து திசை நடந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு இது நடக்குமா அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க, அதாவது ஒரு திசை நடக்குது அடுத்த திசை பிரச்சனையாக வருது அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வருது அப்படின்னா அந்த திசை அவங்களுக்கு எந்த மாதிரி யோகமாக பேசுமா தோஷமாக பேசுமா அப்படின்னு நான் நிர்ணயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தா அந்த பாதிப்புகள்லாம் குறையும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அது மாதிரி ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன். அது இந்த இதில் பொருந்துது அவங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு போட்டேன். என்னன்னா லக்னாதிபதி ஒரு திசை நடக்குதுன்னா லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அதை ஏதாவது ஒரு விதத்தில் பார்வையோ சேர்க்கையோ சாரத்திலையோ சம்மந்தப்பட்டுட்டானா அது தான் தரக்கூடிய தீய பலன்களாக இருந்தால் அது கண்ட்ரோல் பண்ணி அந்த ஜாதகத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியிலிருந்து விதி விலக்கு இருக்கு. ஆனால் அதை நம்ம அதை கவனிக்காம டக்குன்னு எடுத்தது இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடுறோம் இல்லைங்களா. அப்படி எடுக்காம நம்ம இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம பலன் எடுத்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த ஜாதகருக்கு சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் லக்னாதிபதியோடு சேர்ந்து சூரியன் திக்பலம் பெற்றிருக்காரு. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு வரேன். இந்த ஜாதகருக்கு இப்போ புதனுடைய திசை தான் நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் ஆயிடுச்சு, முடிய போகுது. இப்போ சனி திசை கடந்து வந்தவர். சரிங்களா? இவங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்துச்சின்னா இவர் சனி திசை ஸ்டார்டிங்லேயே ஒரு தொழில் செஞ்சார், சொந்த தொழில் செஞ்சார், பார்ட்னர்ஷிப்பா. சரிங்களா? அது ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது, வீடு வாங்கினாங்க, நல்லா வசதி வாங்கி தொழிலில் நல்லா தான் இருந்துச்சு. சரிங்களா? எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கவில்லை. என்ன காரணம்னா இந்த சூரியன் லக்னாதிபதியோட இங்க சனி பகவான் கிருத்திகா நட்சத்திரம் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கார். சரிங்களா? சூரியனோட சேர்ந்திருக்கார், இந்த லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கார். அப்படிங்கறதுனால தொழில் ஸ்தானத்துல இருக்கனால தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால லக்னாதிபதிக்கு ஓட இருப்பதால அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தெல்லாம் அவர் 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறதுனால அந்த சனி தேச ஸ்டார்டிங்லயே அவர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒருத்தரோட கூட சேர்ந்து தொழில் செஞ்சார். சரிங்களா?
அவங்களுக்கு தொழிலில் நல்லா இருந்தது, வீடுலாம் வாங்க ஆரம்பிச்சாங்க, நல்ல வசதி வாய்ப்பு வந்துச்சு. சரிங்களா? அந்த சனி திசையை அவங்களுக்கு யோகமாக தான் பேச ஆரம்பிச்சது. சரிங்களா? அடுத்தது இங்க இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியால குருவின் பார்வை. சரிங்களா? இந்த அமைப்புல அந்த சனி திசை பாதிப்பு கொடுக்கவில்லை, யோகமாக தான் பேசிக்கிட்டே வந்துச்சு. அடுத்தது அவங்களுக்கு திருமணம் நடந்தது, புத்திர பாக்கியம், அதுவும் ஆண் வாரிசு, இது எல்லாமே கரெக்டா செஞ்சுக்கிட்டே தான் வந்தது. அந்த காலகட்டங்களில் 7.5 சனி, அதாவது சனி திசையில 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் அந்த சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சார். அது எப்படின்னா, தன்னோட திசை நடந்துட்டு வந்துட்டு இருக்கு, இங்க பாக்கியாதிபதி அதாவது 5ஆம் அதிபதியோடவும் பார்வை லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டதால அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், திருமணம், புத்திரபாகியம் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த சனி பகவான் அவருடைய திசையில 7.5 சனி அப்படின்னு கிராஸ் பண்ணும்போது அது என்ன நடந்தது, அந்த 7.5 வருஷம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது தொழில கை வச்சிச்சு. பொதுவாக 7.5 சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு. அதாவது என்னன்னா, பொதுவாக ஒருத்தருக்கு 7.5 சனின்னா 7.5 வருஷமே கஷ்டப்படுத்தாதுங்க. அதோடைய நட்சத்திர பாதத்துல அவர் எந்த நட்சத்திரம் அந்த ஜாதகர் பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தை கடந்து வரும் சனி கடந்து வராரு இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துல அந்த குறுகிய காலங்கள் மட்டுமே நேரடியாக அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? 7.5 வருஷமே பாதிப்பு கொடுக்காது. அந்த குறுகிய அந்த அவங்க 4 பாதத்துல ஏதாவது அந்த நட்சத்திரத்துல 1வது பாதத்துல பிறந்திருக்காருன்னா 4 பாதத்திலையும் கடந்து வருவார் இல்லைங்களா, அந்த காலகட்டங்கள் மட்டும்தான் அவங்க ஜாதகருக்கு பாதிப்பு இருக்குமே. மெத்ததெல்லாம் அதாவது வரைய சனி இந்த மாதிரி கடந்து போகிறப்போ அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. ஆனா இந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்குன்னா, சனி தேசம் நடந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுனாலும் அந்த 7.5 சனி வரும் காலகட்டம் அந்த 7.5 வருஷத்துலயும் அந்த ஜாதகருக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கை வச்சதே தொழில தான் கை வச்சது. பார்ட்னர்ஷிப் கட்டாச்சு, தொழில் மூலயமா போட்ட முதல்ல எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, வர்ற இடத்துல அப்படியே நின்றுடுச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சூரியன் தொழிலுக்கு அதாவது சூரியன் தந்தைக்கு காரகர் அப்படிங்கறதுனால அவங்க அப்பா அவங்க இந்த காலகட்டங்களில் அவங்க அப்பா நல்ல வளர்ச்சியை தொழில், சொந்த தொழில் அவங்க வேற விதமா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மூலியமா வர பணத்தை தான் இவர் தன்னுடைய தேவைக்கு வாங்கி செலவு செஞ்சுக்கிட்டாரு. அதாவது அப்பா கையை எதிர்பார்க்குற இடத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஜாதகர், அந்த நிலைமையில வந்துட்டாரு. அதே மாதிரி கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்டயும் இவர் வேலை செய்யற அமைப்புல போயிட்டாரு. அந்த மாதிரி அமைப்புல அந்த 7.5 வருஷம் படாத கஷ்டம் அந்த ஜாதகர் அந்த டைம்ல பட்டாரு. ஏன் சனி திசை அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம அந்த 7.5 சனி காலகட்டம், அதாவது சொல்லுவாங்க 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடந்தா எப்பேற்பட்ட திசை நடந்தாலும் சரிங்க, சனி பகவான் கண்ட்ரோல்ல போயிடும். அந்த திசை அவங்கள ஆஃப் பண்ணி அந்த சனி பகவான் தான் தரக்கூடிய தீய பலனோ நல்ல பலனோ தன்னுடைய கர்மாவை அவரே எடுத்து செய்வாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகமாகவும் எனக்கு என் கண்ணுல பட்டுச்சு. இது கண்டிப்பா நான் போடணும் அப்படிங்கறதுனால தான் இது போட்டேன். சரிங்களா? அந்த 7.5 வருஷமும் தொழில பாதிக்கப்பட்டாரு. இந்த மாதிரி அவங்க அப்பாவுடைய கை எதிர்பார்த்து இருந்தாரு, தம்பி கிட்ட வேலை செஞ்சாரு. ஒரு தொழில் முதலாளியா இருந்தவரே ரொம்ப கீழே இறங்கிட்டாரு. குடும்ப வளர்ச்சி அதாவது பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சரிங்களா? அந்த அமைப்புக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவரே 6ஆம் அதிபதியும் ஆவார். இந்த சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் சனி ஆவறதுனால அந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய குறைபாடு, வைத்திய செலவு வந்துகிட்டே இருந்தது. ஏதாவது ஒரு பிரச்சனை, வைத்தியம் போய் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டாருன்னு சொன்னாரு, ரொம்பவே சிரமப்பட்டோம் அப்படின்னு சொன்னாரு. இது மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துட்டு வந்தது சனி பகவான். அந்த 7.5 சனி முடிகிற கண்டிஷன்ல அப்படியே அந்த உதாரணமான சனி திசை செவ்வாய் புத்தி முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற காலகட்டம் அந்த புத்தி தான் அவங்களுக்கு கிராஸ் ஆச்சு, செவ்வாய் புத்தி வரைக்கும். அதுக்கு அடுத்த வந்த ராகு புத்தி என்ன நடந்ததுன்னா, மறுபடியும் அவங்க எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சாரு அந்த ஜாதகர். திருப்பியும் சொந்த தொழில் ஆரம்பிச்சாரு. அதே தொழில், எந்த தொழில் வேண்டாம் பிரச்சனை ஆச்சு, பார்ட்னர்ஷிப் கட்டாச்சு, போட்ட முதலெல்லாம் நஷ்டம் அடைஞ்சாரோ அதே தொழில் திருப்பி ஆரம்பிச்சாரு. 7.5 சனி முடிஞ்சு சனியுடைய திசையில ராகுடைய புத்தியில திருப்பியும் சொந்த தொழில ஆரம்பிச்சு திருப்பியும் பார்ட்னர் போட்டு தான் செஞ்சாரு. பார்ட்னர் போட்டு வருமானம் லாபம் அதிகமா திருப்பியும் கிடைக்க ஆரம்பிச்சது. விட்ட இடத்த அதிகமா பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நல்ல வசதி வாய்ப்பா இப்படி இருக்காரு அந்த ராகு புத்தி. அதுக்கு அடுத்தது குரு புத்தி. இப்ப புதனுடைய திசை போயிட்டு இருக்கு. புதன் பாகிஸ்தானத்துல இருக்காரு பாத்துங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகமா தான் பேசிட்டு வரும். சரிங்களா? இப்ப என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
சனி பகவான் பொறுத்தவரையும் லக்னத்துக்கு பகையாக சனி பகவான் இல்லைங்க, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு பகை கிரகமா இருந்து அமைப்பு மோசமான அமைப்புல இருந்து திசை நடக்குது, அவங்களுக்கு மோசமா நடந்துருமா நம்ம டக்குன்னு முடிவு பண்ணாம அந்த லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகள் அந்த கிரகத்தோட சம்பந்தப்பட்டு இருந்தா அது யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாகவும் இருந்தது. அதே போல அந்த 7 சனி காலகட்டங்கள சனி பகவான் திசை அப்படிங்கறதுனால அவர் எந்த மாதிரி யோகமா, அதாவது அந்த அவங்களுடைய 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்னாதிபதி படி எப்படி சம்பந்தப்பட்டு இருந்தாலும் தன்னுடைய திசை காலகட்டங்கள்ல 7 சனி அஷ்டம சனி வந்தாலும் அந்த திசையை கட்டுப்படுத்தி தான் தரக்கூடிய பலாபலன்களை அது கொடுத்துட்டு தாங்க போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரண ஜாதகமா இருக்கிறது அப்படிங்கறதுனால தான் இதை நான் உங்களுக்கு போட்டேன். சரிங்களா, இதாங்க இது ஆண் ஜாதகம். இந்த மாதிரி அந்த சனி திசையில அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு திருப்பியும் அவங்க அந்த தொழில முன்னேற கொடுத்தது. ஏன்னா சனி தேச பிரச்சனை கொடுத்துருச்சு, முடிகிற வரைக்குமே அவங்களை அந்த இடத்துல வச்சிருக்கலாம். ஏன் ஆரம்பிக்கும் போது அதே வேலையை ஆரம்பிச்சாரு, நடு காலகட்டங்களில் 7.5 வருஷத்துல கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்துச்சு. திருப்பி லாஸ்ட் 2 புக்தியில திருப்பி அந்த தொழில அவங்களுக்கு 1க்கு டபுளா லாபத்தையும் கொடுத்துருக்கு. சரிங்களா, காரணம் லக்னாதிபதி திக்பலம் பெற்று சூரியனோட சேர்ந்து சனி பகவான் காரகர் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதும் இங்க குருவின் பார்வை பெற்று இருப்பதும் இவங்களுக்கு யோகமா தான் பேசியிருக்கு. சரிங்களா, இதுக்காக தான் இந்த ஜாதகம் போட்டேன். சரிங்களா, இன்னைக்கு சனி பகவான் தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால தொழில் ஸ்தானத்துல அவர் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா, அங்க இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி யோகமான அமைப்பும் உண்டு. எந்த விதத்திலும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களோட சம்பந்தம் சேர்க்கை ஏற்பட்டுட்டால பாதிப்பு குறையும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.